Hi friends, welcome to Christina Creations. So Christina Creationsல Learning Python with Christina series வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீரீஸோட எபிசோட் நம்பர் 1. ஸோ எப்போவுமே பைத்தான் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் தான் இந்த ஃபுல் சீரீஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதோட எபிசோட் 1ல் நான் ஒரு பைத்தான்கான இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பைத்தான், இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் லேட்டர் தான் நம்ம அதை படிக்கும் போது லைக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு என்தூசியாஸ்டிக்கோட நம்ம படிக்க முடியும். ஸோ கண்டென்ட்ஸ், வாட் இஸ் பைத்தான், reason for popularity, where is Python used, who uses Python today, and programming paradigms. ஸோ பைத்தான்னா என்ன, பைத்தான் வந்து பாப்புலராக இருக்குல்ல அதோட ரீசன்ஸ், அதுக்கப்புறமா பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், யாரெல்லாம் பைத்தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எதுக்கு படிக்கிறோன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லேட்டர் தான் நம்ம படிக்க போகிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம அதை வந்து புரிஞ்சும் படிப்போம். அப்போ தான் ஸோ போகலாமா. வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் அப்படின்றது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற டேர்முக்கான மீனிங் தெரியாதவங்க இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட பேச போகிறேன், அவங்க ஆந்திராவில் இருக்காங்க. என்னோடய நேட்டிவ் லாங்குவேஜ், என்னோடய மதர் டங் வந்து தமிழ். நான் தமிழ் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, நான் ஆந்திரா வந்து அவங்களோட மதர் டங் வந்து தெலுங்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியாது. எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும், தெலுங்கு தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணுன்னா சம் லாங்குவேஜ் மூலியமாக தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, பேசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் அது தமிழாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்ரா. ஸோ இந்த மாதிரி போதில் இதே மாதிரி சிஸ்டம் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதுதான் C++, ஜாவா, பைத்தான் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ அதில் ஒன்று தான் பைத்தான். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்திங்கனாலே அதில் அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு இருக்குது. ஹிஸ்ட்ரி, யார் ஃபர்ஸ்ட் வந்து எந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அண்ட் ஹவ் இட்ஸ் காட் டெவலப்ட், யார் அதை பண்ணாங்க, அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், பைத்தானை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை க்ரியேட் பண்ணது கிடியோ வான் ரோசன் தான். நெக்ஸ்ட் வந்து இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1991 வந்து பைத்தான் வந்துருச்சு. ஆனால் என்னமோ இப்போ தான் பைத்தான்றது ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக ஒரு பாப்புலாரிட்டியாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் பைத்தான் 1991 வந்துருச்சு. ஸோ பைத்தான் இன்டர்ப்ரெட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப மெயின். விண்டோஸ், லினக்ஸ் இதில் எல்லாமே கூட நமக்கு பைத்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, நான் இப்போ பைத்தான் கற்றுக்க போகிறேன். நான் பைத்தான் கற்றுக்கிட்டு பைத்தான் கோடிங் நான் போடுறேன், ப்ரோக்ராம்ஸ் போடுறேன்னா என்னென்னு கூப்பிடுவாங்க எல்லோரும் அப்படின்னா பைத்தானிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைனா பைத்தானிஸ்டாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பைத்தானிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பர்சன், இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு கோட் பண்ணுறேன், பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன சிங்கிளாக சொல்லும் போது பைத்தானிஸ்ட், ஐம் அ பைத்தானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வி ஆர் லைக் அ டீம், நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம், நாங்கள் வி ஆர் அ டீம் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாரையுமே பைத்தானிஸ்டஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசன்ஸ் ஃபார் பாப்புலாரிட்டி. பைத்தான் சொல்கிறாங்க, என்னப்பா அதுக்கான ரீசன், அந்த பாப்புலாரிட்டிக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ. பைத்தான் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ சோர்ஸ். உங்களுக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது, நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சாஃப்ட்வேர் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் செகண்ட் திங், ஃப்ரீயாக இருந்தாலுமே சாஃப்ட்வேரோட குவாலிட்டி தி பெஸ்ட்டாக இருக்குது. தேர்ட், டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோட் பண்ணுறீங்க, அந்த கோடை வந்து இன்னொருத்தர் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க, அந்த கோடை இன்னும் ஒரு சில பேர் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ப்ரொடக்டிவாக அந்த டெவலப் பண்ண விஷயம் போயிட்டே இருக்கிறதா டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரோக்ராம் போர்ட்டபிலிட்டி. பைத்தானில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ரொம்ப 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 கம்மி, நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் டு C++லாம். ஜாவாவே எடுத்துக்கோங்க, அவ்வளோ ஷார்ட்டராக இருக்கும் ப்ரோக்ராம்ஸ், அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், காம்பனண்ட் இன்டகிரேஷன். அதுக்கப்புறமா என்ஜாய்மெண்ட். ஸோ
இது எல்லாமே ரீசன்ஸ் ஃபார் பாப்புலாரிட்டி. நெக்ஸ்ட் வேர் இஸ் பைத்தான் யூஸ், எங்கே தான் அந்த பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, பைத்தான்னா இது இப்படி ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தானோட பாப்புலாரிட்டிக்கான ரீசன்ஸ் எல்லாமே ஓகே. எங்கே பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, பில்டிங் GUI அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. GUI அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைக் பட்டன்ஸ், ஐகான்ஸ், இதெல்லாமே ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை டெவலப் பண்ணுறது தான் வந்துட்டு GUI அப்ளிகேஷன்ஸ். அது பைத்தான் தான் பண்ணுறோம். இன்டர்நெட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் ஸ்கிரிப்டிங். இதை வெப் ஸ்கிரிப்டிங்னும் கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங், ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், நியூமரிக் அண்ட் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங், கேம் ப்ரோக்ராமிங் அண்ட் ரொபோட்டிக்ஸ் ப்ரோக்ராமிங்ஸ், இன்னும் நிறையா இருக்குது. நான் இதெல்லாமே ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், அதுக்கப்புறம் நியூமரிக் அண்ட் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, நியூமரிக்னா ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்கள் அல்காரிதம் க்ரியேட் பண்ணி அதை வந்து கோடாக போடுறது, அதுதான் வந்து நியூமரிக் ப்ரோக்ராமிங். சயின்டிஃபிக்னா இன்னும் ஒரு ஹியூஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நம்ம சயின்டிஃபிக் மூலியமாக ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுறது தான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். இது எல்லாத்துக்குமே பைத்தான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேம் ப்ரோக்ராமிங், அப்வியஸ்லி எல்லா கேமே நம்ம விளையாடுற எல்லா கேம் அப்ளிகேஷன்ஸுமே பைத்தான் தான். அண்ட் ரோபோட்டிக்ஸ்க்குமே பைத்தான் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். சரி, எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் ஓகே, யார் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, எங்கே யூஸ் பண்ணுறோன்றதுலே மோரலஸ் இந்த கொஷினுக்குமே ஆன்சர் இருக்கும். பட் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. கூகுளில் வந்து வெப்சைட் சிஸ்டமில் யூஸ் ஆகுது. யூடியூப், இப்போ நான் வந்து யூடியூபர், நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், நான் வீடியோ எடிட் பண்ணி அதை வந்து நான் யூடியூப்பில் போய் ஷேர் பண்ணுறேன்னா அந்த சர்வீஸ் அது வந்து பைத்தானில் தான் நாம் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து BitTorrent, அதாவது இது என்னென்னா பேர் டு பேர் ஃபைல் ஷேரிங் சிஸ்டம். நம்ம வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை மெசேஜஸாக இருக்கட்டும், இல்லை லைக் ஜிமெயில், அது எல்லாமே வந்து 2 பேர் ஃபைல் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம். இன்டெல், HP, Seagate, IBM, Qualcomm, இதெல்லாமே ஹார்ட்வேர் டெஸ்டிங் எல்லாமே பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம். பிக்சர், இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் எக்ஸெட்ரா, இதெல்லாமே மூவி அனிமேஷன்ஸ்க்கும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம். JP Morgan, Chase, UBS, இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட், இதோட ஃபோர்காஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது பைத்தான். NASA, ஃபெமிலம், சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம்ல, ஸோ அதெல்லாமே NASA, ஃபெமிலாம் இவங்க எல்லாருமே பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் ப்ரோக்ராமுக்கு. அண்ட் ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ iRobot, இவங்களுமே வந்து ரோபோட் வேக்யூம் கிளீனர்ஸில் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அயன்பார்ட், அதுதான் வந்து இமெயில் சர்வர்ஸ், ஸோ அதுலேயுமே பைத்தான் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் பேராடிக்ம்ஸ். ஓகே, ப்ரோக்ராமிங் பேராடிக்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஆர்கனைசேஷன் பிரின்சிபல். இது வந்து மாடல் அப்படின்னு சொல்லலாம். மாடல், ஜென்ரலாக ஒரு மாடல் அப்படின்றது தான் வந்து பேராடிக்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் பேராடிக்ம்ஸ் இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் பில்டிங் த ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர், அதோட எலிமெண்ட்ஸை தான் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறோம். ஸோ நிறைய லாங்குவேஜ் வந்து ப்ரோக்ராமிங் பேராடிக்ம்ஸ் வந்து 1 or more வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணதுன்னா ஃபங்க்ஷனல், ப்ரொசீஜரல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் இவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் கோடிங் இருக்குது, ஒரு 10 லைன் 15 லைன் இருக்குன்னா இது எந்த மாடலை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது தான் வந்து ப்ரோக்ராமிங் பேராடிக்ம்ஸ். என்னென்ன மாடல் பைத்தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷனல், ப்ரொசீஜரல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம். ஸோ இது 4 இருக்குது. இது 4மே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கண்டிப்பாக புரியாது, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. நம்ம வந்து பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு கொஞ்சம் ப்ரோக்ராமிங்லாம் நம்ம போட ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் இந்த டேர்ம்ஸில் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சொன்னோன்னா எதுவுமே புரியாது, கண்டிப்பாக புரியாது. ஸோ இது 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் அ மாடல், அவ்வளோதான். இப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு கோடிங்க்கு ஒரு பர்டிகுலர் கோடிங்க்கு இது எல்லா மாடல்ஸுமே யூஸ் பண்ணலாமா? நான் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு சில சிச்சுவேஷனில் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தான் வந்துட்டு ஒரு சாய்ஸாக தோணும். இன்னொரு சிச்சுவேஷனில் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணால் அதை விட பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணுறதா மாடல், நம்ம எந்த மாடலில் வேணால் போடலாம். அண்ட் தென் வந்து இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் வந்து கிடையாது. இட்ஸ் லைக் அ சிங்கிள் ப்ரோக்ராம் வந்து மல்டிபிள் பேராடிம்ஸும் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை வந்து ஃபங்க்ஷனலாக மட்டும்தான் இருக்கணும், ப்ரொசீஜரலாக மட்டும்தான் இருக்கணும் கிடையவே கிடையாது. அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கலாம், ப்ரொசீஜரும் இருக்கலாம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு 5 லைன் வந்து ஃபங்க்ஷனல், அப்புறம் அந்த மாதிரி கூட நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ எஸ், இதுதான் ப்ரோக்ராமிங் பேராடிம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்றத ஒரு குட்டி ஓவர்வியூ பார்த்துடலாம். அண்ட் ஜஸ்ட் நான் முன்னாடி ஸ்லைட்ஸ் போகிறேன், ஜஸ்ட் டு ஷோ யூ ஆல். எஸ், நம்ம பைத்தான் என்னென்னு பார்த்தோம், பைத்தான் பாப்புலாரிட்டிக்கான ரீசன்ஸ் பார்த்துருக்கோம், பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராமிங் பேராடிம்ஸ்னால் என்ன, இது 5 விஷயம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்காவது ஏதோ ஒரு விஷயம் புரியல அப்படின்னா டோன்ட் ஃபீல், எனக்கு அதை அப்படியே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்மளோட மோட்டிவே எல்லாருக்குமே புரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்றது தான். நிறைய பேர் வந்து மெமரைஸ் பண்ணுவோம், பைத்தான் கோடிங்ஸ்லாம் அப்படிலாம் இல்லாமல் புரிஞ்சு போடனா நம்மளும் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமாக மாறலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். அப்கமிங்கில் நிறையா பைத்தான் பற்றின வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் தட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பைத்தான், ஓ மை காட் பைத்தானா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி புலம்புற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்ட். பை பாய்.